ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது டேபிள் ரோஸ், இல்லைன்னா மாஸ் ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் பாட்டலாக்கா கிராண்டிஃப்ளோரா. இது நம்மளோட குழந்தைங்க ரொம்ப அன்பாக வளர்க்குறது. இது ரொம்ப ஈஸியாகவும் வளர்ந்துடும். இதோட கட்டிங்ஸ் வச்சாலே போதும். இது ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நம்ம எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணி வளர்க்கலாம், இதை ஒரு பொழுதுபோக்காக குழந்தைங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சு எப்படி குட்டி போன்சாய்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சாதாரண கட்டுக்கம்பி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை இந்த மாதிரி ஷேப்ஸில் முறுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது ஷேப்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி டர்ன் பண்ணி கட்டிங் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி கம்பி யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டெம்லேயும் இந்த குட்டி குட்டி லீவ்ஸை மட்டும் எடுத்துருங்க. சைட் பிரான்ச்சஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ரீபாட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற மூணாக சேர்த்து, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூணாக சேர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. மாஸ்கிங் டேப்பை இல்லைனா ஏதாவது ஒரு பேப்பர் டேப் போட்டு இது பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு க்ரிப்பாக அந்த இடத்த வச்சுக்கோங்க சேர்த்து. ஸோ கீழே உள்ள இடத்துல நமக்கு மூணாக கிடைக்கும். ஸோ எப்படி நம்ம யூஸ்வலாக சின்ன குழந்தையில தலை பின்னுவோமோ அதே மாதிரியே இதை ரொம்ப சாஃப்டாக எதுவுமே பிரேக் ஆகிராமல் பின்னணும். அவ்வளோதான், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யாதீங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஸ்டெம்மு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சாஃப்டாக நீங்கள் பின்னிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த மாதிரி பின்னல் கிடச்சிரும். ஸ்டெம்மோட பார்த்து அதை சுற்றி வச்சு ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல். இனிமே நம்ம பாட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்மளோட பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ணியாச்சு. இதில் வெறுமனே வர்மி கம்போஸ்ட், காயா பீட், இல்லை ட்ரை கவுடன் கேக்கா, அப்புறம் செம்மண் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சாதாரண கார்டன் சாயிலுமே போதும் பாட்டிலுக்கா பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு மாஸ் ரோஸ் எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக வளர்ந்துடும். வாட்டர் த பிளான்ட் அண்ட் வெயிட் ஃபார் 1 month. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இன்னும் 1 month கழிச்சு பாருங்கள். இதை நார்மலான போன்சாய் ட்ரீஸை விட ரொம்ப சூப்பராக தெரிவாங்க. கொயன்ஸ் செடி இவங்களை பற்றின வீடியோ, அப்புறம் இந்த வெத்தலை கொடியை எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலாங்கிற வீடியோ, அதுக்கப்புறம் இவங்க எங்களோட கலான்ஷோவும் பாட்டலாக்கா கிராண்டிஃப்ளோரா மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு செடி தான். நமக்கு தெரியாமல் கைப்பட்டு ஒடிஞ்ச பிரான்ச்சஸையோ இல்லை கட் பண்ணி நம்மளே பிரான்ச்சஸை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சோம் அப்படின்னாலே அவங்க பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ தான் மொட்டு வச்சுருக்காங்க. வாங்கி ஒரு 2 or 3 weeks தான் இருக்கும். கோடை மழை காரணமாக இவங்க கொஞ்சம் தழுத்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செடிகளை எப்படி வளர்க்குறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி அழகுபடுத்துறது, நம்ம ஹாபியாக எப்படி இதை டிசைன் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக தருதுங்கிறத பற்றின வீடியோஸ் எல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம்.